இந்த விவாதம் பற்றி பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பணிகளில் சிறந்தது மானத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் திருத்தை. இது மூன்று பொருந்தி மாமேதையான நடுவர் அவர்களுக்கும் இந்நிகழ்வினை பார்வையிட வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது அறிஞருக்கு தரப்பட்ட தலைப்பானது இன்றைய சமூக வலைதளங்கள் தலைமுறையில் கல்வெட்டிக்கு தீமையை ஏற்படுத்தும் என்பதாகும். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்துன்னு சொன்னா அந்த குழந்தையை சுத்தி அந்த தாத்தா பாட்டி அதனோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இளவிதமான இணக்கப்பான சூழல்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இன்னைக்கு அப்படியா பண்றாங்க? ஒரு நல்ல அறிவுரை எடுத்துக்கொண்டு ஒரு இணக்கமான சூழல் என்பது கிடையாது. இந்த போன்ல யூடியூப்ல ஒரு ஆப் இருக்கு. அந்த எப்ப ஒரு பாட்டை போட்டா போதும், அந்த குழந்தை பொழுது வரைக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கும். இதனால அந்த பிள்ளைகள் அறிவு எப்படி செய்யும் தீமையைத்தான் ஏற்படுத்தும் என்று நான் கூறுகின்றேன். நடுவர் அவர்களே, இதுக்குதான் நான் சொல்றோம், தோண்டி எடுக்காத வரை புதையல் மண்ணுக்கு சுமை, சிந்திக்க தெரியாத வரை தலைக்கு மூளை சுமை, செயல்படாத வரை உறுப்புகள் உடலுக்கு சுமை. இது போலதான் செல்போன்கள் இருக்கிற விஷயங்களும் மனிதனுக்கு சுமையாகத்தான் இருக்கின்றன. நடுவர் அவர்களே, இந்த விவாத நிகழ்ச்சியில் நான் 2 முக்கியமான எப் பற்றி சொல்ல விரும்புகிறேன். அதில் முக்கியமான ஒரு எப் தான் அது இன்னைக்கு சமூகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சமூகம் சீரழிஞ்சு போறதுக்கு ஒரு முக்கியமான எப்பும் இந்த எப் தான். அதுல அப்படி என்ன முக்கியமான ஒன்று இருக்குன்னா, நம்மளோட முகம் ஏற்கனவே அழகா தான் இருக்கு. அது அழகோன்ற பேர்ல சமூகம் என்ன செய்யுதுன்னா, நாய் மாதிரி குரங்கு மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க. நடுவர் அவர்களே, சரி போட்டோ எடுக்கணும்னா பத்தாம என்ன செய்யறாங்கடா, அத பேஸ்புக் டிக்டாக் அதுல எல்லாம் சேர்த்து வைரல் ஆக்கி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையா நடுவர் அவர்களே? இது அதை விட பெரிய ஒரு முட்டாள்தனம் நடுவர் அவர்களே. இன்னொரு முக்கியமான எப் தான் கூகுள் பேன்னு சொல்ற ஒரு அக்கௌண்ட். இதுல அப்படி என்ன விசேஷம்னு சொல்லி சொன்னா, நம்மளோட பணத்தை 2 செகண்ட்ல பே பண்ணா அது யாருக்கு சேரணுமோ அந்த பணம் சேர்ந்துருமா. சரி நடுவர் அவர்களே, நாம இப்ப ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. காசு கொண்டுட்டு போறேன், நம்ம என்ன மொபைல் போன் இருக்கே, கூகுள் பேல எப்பவும் இருக்கே. சரி சாமான பொருட்களை வாங்கிட்டு அந்த கடையில அதாவது கவரேஜ் கிடைக்கல. அதனால அங்கேயே நடுவர்களை உட்கார்ந்து நெட் வரும் வரைக்கும். அதனால இந்த சமூக வலைதளங்கள் என்பது தலைமுறையின் கழிவட்டிக்கு தீமையை தான் ஏற்படுத்தும் என்று நான் ஆணிவராக சொல்கிறேன். இந்த 3 அணியினரும் இதை ஏற்றுக்கொள்வார்களா? நடுவர் அவர்களே, இதுக்கு நான் ஒரு கவிதை ஒன்றை சொல்றேன். கைபேசி படிப்பு பாதையில் போனது, நேரம் வீணாய் போனது, மானம் கெட்டு போனது, இவை அனைத்தும் உன்னை கையில் வைத்திருந்தால் தான். நடுவர், நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த கூகுள் இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கூகுளும் ஒண்ணுதான், இந்த பொம்பளைங்களும் ஒண்ணுதான். அதுக்கு நான் 3 உதாரணத்தை சொல்றேன். தேவைக்கு அதிகமா தகவலை தாருது. 2 தெரியாது சொல்லாது. தேவையில்ல எல்லா விஷயத்தையும் தந்துடுது. இதனால நடுவர் அவர்களை நான் இறுதியும் உறுதியுமா சொல்றேன், இந்த சமூக வலைதளங்கள் இன்றைய தலைமுறையின் கல்வி வளர்ச்சிக்கு தீமையை ஏற்படுத்தும் என்று கூறி என் விவாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.